விவசாய பெருமக்களுக்கும் ராஸ்வி சர்க்கரை ஆலையின் அன்பான வணக்கங்கள். நாம் கரும்புல மகசூல் அதிகரிப்புக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வர்றோம். அதில் மிக முக்கியமான ஒன்று உரமிடுதல். முக்கியமாக நாம் அடியுரமாக 4 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் போட்டோம். பிறகு 3 முறை மேலுரமாக 30, 60, 90 நாட்களில் யூரியா, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஸ் உரங்களை போடுறோம். ஆனால் சில விவசாயிகள் இந்த மேல் உரங்களை பயிரோட தூருக்கு பக்கத்தில் போடுறதில்ல. அப்படியே போட்டாலும் மண்ணால் மூடி தண்ணி கட்டாமல் விட்டுறாங்க. மண்ணுக்கு மேலே போட்ட உரம் தண்ணீரில் கரைஞ்சி வேர்கிட்ட போனாதான் வேர் சத்துக்களை உறிஞ்சி பயிருக்கு கொடுக்கும். இல்லைன்னா உரம் சூரிய ஒளிக்கு ஆவியாகி போகலாம், மழை தண்ணீரில் கரைஞ்சி வீணாகலாம், களை செடிகள் உரத்தை எடுத்துட்டு பயிருக்கு கிடைக்காமையும் போகலாம். இதனால் எல்லாம் மகசூல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயிருக்கு நாம எவ்வளோ மூட்டை உரம் போட்டோங்கிறத விட அதில் உள்ள சத்துக்களை எவ்வளவு அதிகமாக பயிர் எடுத்துக்கிச்சுங்கிறத பொறுத்து தான் மகசூல் இருக்கும். எனவே நாம் போடுற உரத்தை பயிரோட வேருக்கு அருகில் போட்டோம்னா பயிர் உரத்தை நன்கு எடுத்துட்டு வளர்ந்து அதிக மகசூல் கொடுக்கும். இதற்கான ஒரு சிறந்த வழி தான் குழி முறையில் உரம் வைக்கிறது. குழி போடுறதுக்கு படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குச்சி எடுத்துட்டு அதோட ஒரு முனையை கூரா சீவிக்கணும். மேலே ஒரு கைப்பிடியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி உரம் போடுறதுக்கு 1/2 இன்ச்சு பிவிசி குழாயை தேவையான உயரம் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அதோட ஒரு முனையில் தண்ணீர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணி புனல் போல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். குழி முறையில் உரம் வைக்க முதல்ல கரும்பு வரிசையிலிருந்து 1/2 அடி தள்ளி 1/2 அடி ஆழத்துக்கு ஒரு குழி போட்டு அதில் தேவையான உரங்களை போட்டு மண்ணால் மூடணும். ஒரு வரிசையில் ஒரு குழிக்கும் அடுத்த குழிக்கும் 1 அடி தூரம் இடைவெளி இருக்கணும். கரும்பு வரிசையில் பெண் ஆட்கள் குழி போட்டுட்டு போக பின்னாடியே மற்றொரு ஆள் உரத்தை போட்டு காலால் மண்ணை மூடிட்டு போகணும். இது மாதிரி உரத்தை வேருக்கு பக்கத்தில் இட்டு தண்ணீர் பாய்ச்சறப்ப சத்துக்கள் பயிருக்கு அதிக அளவில் கிடைக்குது. பயிரும் நன்கு வளர்ந்து மகசூல் அதிகமாக கொடுக்கும். பொதுவாக கடைசி மேல் உரத்தை வைக்கும்போது மண் அணைக்கிறதுனால 30 மற்றும் 60 நாளில் வைக்கிற உரத்தை குழி முறையில் இடுவது சிறந்தது. இந்த மாதிரி குழி முறையில் உரம் வைக்கிறப்ப வழக்கமாக தேவைப்படும் ஆட்களை விட கூடுதலாக ஏக்கருக்கு 5 to 6 ஆட்கள் ஆகும். செலவும் ஒரு ஏக்கருக்கு 1200 to 1500 வரை அதிகரிக்கலாம். 2 உரம் குழி உரம் வைக்கணும்னா சுமார் 2500 to 3000 ரூபாய் வரை கூட அதிகமாகும். ஆனால் இந்த மாதிரி குழி உரம் வைக்கிறப்ப குறைஞ்சது 4 to 5 டன்கள் வரை மகசூல் அதிகரிக்கும். செலவு போக கூடுதலாக 8000 to 12000 ரூபாய் வரை அதிக லாபம் கிடைக்கும். மேலோரமாக இடக்கூடிய உர அளவுன்னா ஒரு ஏக்கருக்கு 30வது நாளில் யூரியா 1 மூட்டை, பொட்டாஸ் 1/2 மூட்டை. 60 மற்றும் 90வது நாட்களில் ஒவ்வொரு முறையும் யூரியா 2 மூட்டை, காம்ப்ளெக்ஸ் 1.5 மூட்டை மற்றும் பொட்டாஸ் 3/4 மூட்டை ஆகிய உரங்களை கலந்து இடணும். இத்தோட ஒவ்வொரு முறை உரம் வைக்கும் போதும் ஏக்கருக்கு 5 கிலோ சமர்த்தா பயிர் வளர்ச்சி குரணை மற்றும் 2 லிட்டர் ஹியூமி ப்ளஸ்னு சொல்லக்கூடிய பயிர் வளர்ச்சி டானிக் 2ஐயும் உரத்தோட கலந்து கொடுக்கணும். இதில் ஹியூமி ப்ளஸ் திரவ வடிவத்தில் இருக்கிறதுனால 5 கிலோ மணல் அல்லது எருவோட கொட்டி கலந்து அதை உரத்தோட நன்கு கலந்து பயிருக்கு குழி முறையில் கொடுக்கணும். சார், என் பேர் ரமேஷ் சார். நான் தேனி மாவட்டத்தில் ஆண்டிவெட்டி வட்டம் கடமலை மயில ஒன்றியத்தில் ராஜேஷ் இது சுகர் ஃபேக்ட்ரி மில்லிலேருந்து ஒரு 4 ஏக்கர் கரும்பு நட்டினேன் சார். சாகுபடி இல்லாமல் செஞ்சேன். 4 ஏக்கர் கரும்பு நட்டினதில் தலைக்கரும்பு 4 ஏக்கர் நடுற போக்கில் சைட் சூப்பர்வைசர் வந்தார், நடுவீடுலாம் சொன்னார். நட்டுனா இந்த மாதிரி புளி உரம் கொடுத்தா நல்லா மகசூல் கிடைக்கிது, பண்ணுங்கன்னு சொன்னார். பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நான் அதை அவர் சொல்கிறது போல் பண்ணினேன். 7 மாதத்தில் என் கரும்பை
கரணைக்கு வெட்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஏக்கருக்கு 60 டன்னு 7 மாதத்தில் எடுத்தேன். அப்புறம் ரெண்டாம் கட்டையும் 50 டன்னு எடுத்தேன். அதுக்குமே குழி உரம் கொடுங்கன்னு பண்ணாரு, அதையுமே கொடுத்தேன். அடுத்து 3ஆம் கட்டையில் 3 மாத பயிர் சார் இந்த கரும்பு. 3 மாத பயிரில் இதுக்கும் குத்துவரம் கொடுத்து 1 வாரம் குத்துவரம் கொடுத்துருக்கேன். இன்னொரு வாரம் கொடுப்பேன். ஒரு 50 டன் எடுத்துருவேன் நம்பிக்கை இருக்குது சார். அனைத்து கரும்பு விவசாயிக்கும் வணக்கம். என் பேர் பொன்னியப்பன். நான் பெரம்பலூர் கிராமத்தில் வசிக்கிறேன். திண்டிவனம் கரும்பு கோட்டை உள்பட்டது. எங்கள் அப்பா காலத்துலேருந்து போட்டுங்கிறேன். கரும்பு இந்த வருஷம் போட்டுக்கிற கரும்பு ஜனவரி மாதம் போட்டேன். இந்த கரும்பு முண்டைமக்கம் சக்கரை ஆலை மூலிமா என்ன இந்த குழி உரம்னு ஒன்று சரி அது எப்படி வைக்கிறதுன்னு தெரியலன்னு அவங்களே கேட்டேன். அவங்களே ஒரு சவுக்க கொம்பை கூரா சீவி ஒரு பழுப்பில் பியூசி வாட்டர் கேனை ஒன்று அறுத்து சொறி டேப்பு சுற்றி கொடுத்தாங்க. அவங்களே அதை ஒரு கரும்புலேருந்து ஒரு 1/2 அடி இந்த கரும்புலேருந்து 1/2 அடி இப்படி தள்ளி வைக்கணும் ஐயா. இந்த கரும்புக்கு இந்த பக்கம் ஒரு கரும்புக்கும் ஒரு மூலையில் ஒரு சவுக்கு கொம்பலை ஒரு குத்திட்டு அந்த கூரா சேவன கொம்பலை அந்த பழுப்பு மூலிமா மருந்த போட்டு காலால் இப்படி ஒரு மாரி மெசி அமுக்கி கொடுத்துனாய் கரும்பு. அதனால ஓரளவுக்கு எனக்கு அவங்க சொன்னதுனால ஒரு பெனிஃபிட் இருக்குது, எதுவும் தப்பு இல்லை. அவர் கரும்பை பார்த்தா பாருங்க, இப்போ ஒரே ஒரு குந்தில் ஒரு 10 பயிர் கல்சியம் வந்து இருக்குது. அதனால தப்பு இல்லை, நல்லா இருக்குது. அதேமாரி அனைத்து விவசாயிகளும் செய்தால் நல்லா இருக்கும். வணக்கங்க, என் பேர் வெங்கடேசன். நம்ம ராஜஸ்ரீ சுகர்ஸ் செம்மேடு ஆவூர் டிவிஷனுடைய உட்பட்ட ஜமீன்குடலூர் கிராமத்தை சார்ந்தவன். முன்னோடி விவசாயிங்க நான் கரும்புல. அதில் கரும்புல குழி உரம் இடுதல் ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புங்க. ஆலையார் பரிந்துரைப்படி குழி உரம் வச்சுன்னு இருக்கிறேன். அந்த குழி உரம் வச்சா உரம்லாம் வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் நீடிச்சு அதுக்கு அதனால் உற்பத்தி அதிகமாக இருக்கு. நல்லா ஏக்கருக்கு ஒரு 10 டன்னு சேர்ந்தே கிடைக்குது. இது 6வது பரிங்க. ஆலையாருடைய பரிந்துரைப்படி தான் குழி உரம் வச்சேன். நல்ல அமோகமாக இருக்குதுங்க. அதனால் விவசாயிகள் நீங்களும் இது மாதிரி குழி உரம் வச்சு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனவே விவசாயிகள் அதிக மகசூல் மற்றும் லாபம் தரக்கூடிய குழிமுறைகள் உரமிடுதலை கடைபிடித்து அதிக பயனடையுமாறு ராசே சர்க்கரை ஆலை நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.